friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே फ्रेंड्स, அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது 4 இயர்ஸ் வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கண்டிப்பா நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு போகணும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட, ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸோட ஆசையும் கூட. சரியா? அப்ப நம்ம வந்து பிஜி பண்ணலாமா, அதாவது எம்டெக் பண்ணலாமா, எம்இ நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கலாம். சரியா? அப்ப எம்டெக் பண்ணோம் அப்படின்னா, எம்இ பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு, எம்இ நம்ம வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு ஆன்சரா இருக்க போகுது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே फ्रेंड्स, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்இ நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம பார்ட் டைம்ல பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். எந்த மாதிரி நீங்க எம்இ பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சில ஐடியாஸ் நான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்காக நாம ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. அதனால ஏன்னா நீங்க வந்து அதாவது ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சதா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா யூஜி நம்ம படிக்கிறதே வந்து ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் மேலே ஒரு ஆசை வந்து வரலாம். சரியா? அப்போ டீச்சிங் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லெக்சராக போகணும், இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எம்டெக் பண்ணலாம், இல்லை எம்இ பண்ணலாம். ஒருவேளை சில கோர்சஸ்லாம் இப்போ பயோமெடிக்கல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஜி பண்ணால் தான் அதில் வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போ எந்த கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து பிஜி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த கோர்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சேலரி நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த சேலரியை விட நீங்கள் அதிகமாக சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிஜியோட டிகிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். சரியா? அப்போ பிஜி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகும். பிஜி படிச்சோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம டீச்சிங் சைடு நம்ம போகலாம். சரியா? தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஇ படிக்கிற எல்லாத்த விட நம்ம ஒரு ஸ்டெப் அஹெடா நம்ம என்ன பண்ணலாம் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இதுல என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பணம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிஜி பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வேலை பார்க்கணும் சார், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலை பார்த்தா மட்டும் தான் நான் வந்து எம்டெக் பண்ண முடியும், இல்ல எம்இ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கேன். அப்படின்னா நான் அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிஜி பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்க நிறைய செலவாகலாம், அமௌண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஏற்கனவே 4 வருஷம் நான் என்ன பண்ணேன், அதிகமாக நான் செலவு பண்ணிட்டேன், இதுல போய் நான் பிஜி வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க என்ன பண்ணலாம், திங்க் பண்ணலாம். அதனால இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே A to Z உங்களுக்கு கைட் பண்ணதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிஜி பண்ணணும் விருப்பம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.